ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரூஃபியா ரெசிப்பியில் பார்க்க போகிறது சுட சுட மொறு மொறுன்னு டேஸ்டான மசாலா வடை பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். கடலைப்பருப்பு 100 கிராம் எடுத்து 2 தடவை கழுவி 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ கடலைப்பருப்பை தண்ணியை வடிகட்டிட்டு வடிகட்டியில் போட்டு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. அப்போ தான் உதிரி உதிரியாக இருக்கும். பருப்பு அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 2 காஞ்ச மிளகா, அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் திருவிக்கோங்க. வடிகட்டின கடலைப்பருப்பை போட்டு தண்ணி இல்லாமல் கொரகொரப்பாக 1-2 அரைச்சிக்கோங்க. அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும். பெரிய வெங்காயம் 2 பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். கொத்தமல்லி இலை, புதினா, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதில் நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மசால் வடைக்கு வெங்காயம் நிறைய இருந்தால் தான் நல்லா இருக்கும். யூஸ்வலாக யாரும் மசால் வடைக்கு புதினா போட மாட்டாங்க. நீங்கள் சேர்த்து பாருங்கள், தனி ஃப்ளேவராக இருக்கும். மாவை தட்டில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் எண்ணெயில் தட்டி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு கடாயில் வடை பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காஞ்ச உடனே மீடியத்தில் வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்க கொஞ்சோன்னு பருப்பை எடுத்து போட்டு பார்த்துக்கோங்க. மேலே வந்துடுச்சு, ஒன்றா போட்டுக்கலாம். ஒரு உருண்டையை எடுத்து உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எண்ணெயில் போடுங்க. இப்படி பண்ணுனா கரெக்டான சேஃபு கிடைக்கும். கரண்டி விடாதீங்க, கொஞ்சம் நேரம் வேகட்டும். அப்புறம் மெதுவாக திருப்பி விடுங்க. பபுள்ஸ் அடங்கின உடனே வடையை வெளியே எடுத்து விடலாம். சுட சுட மொறு மொறுன்னு மசாலா வடை ரெடி. அடுத்த இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திப்போம். பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பட்டனுக்கு அமுக்குங்க.